இந்த வாரம் 25,710 நாட்களுக்கு முன்பு தீர்க்கதரிசி தூதரால் முன்னறிவிக்கப்பட்டது. பின்னர் தேவன் எபேசியர் 4 தீர்க்கதரிசியான சகோதரர் ஜோசப் பிரணாமை 2022 நாட்களுக்கு முன்பு நமக்கு நினைவூட்ட அனுப்பினார். தீர்க்கதரிசி தூதர் வில்லியம் பிரணாமின் தீர்க்க தரிசனம் மிக விரைவில் நிறைவேறப் போகிறது. மேலும் நமது சபைகள் மூடப்படும் இந்த காலங்களில் ஆவிக்குரிய ரீதியாக எவ்வாறு உயிர் வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ள வீட்டிலேயே இருக்கவும் உலகளவில் வீட்டு டேப் சேவைகளை மேற்கொள்ளவும் தேவன் நம்மை பயிற்றுவிப்பதாக அவர் நம்மிடம் கூறினார். வீட்டு சேவைகளை பற்றி இது புதிதல்ல. எரிகோவில் உள்ள ராகாபின் வீட்டு டேப் சபை பற்றி சகோதரர் பிரணாம் இவ்வாறு கூறினார். அன்று இரவு அவர்கள் வீட்டில் சபை இருந்தது. செய்தியை பெற அவள் தன் வீட்டை ஒரு சபையாக பயன்படுத்தினாள். ஓ தேவனே, இன்றிரவு இயேசு உயிருடன் இருக்கிறார் என்ற செய்தியை நம் இருதயங்களை திறந்து ஏற்றுக்கொள்வோம். அவர் இங்கே நம்மிடையே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். உங்கள் வீட்டை திறந்து தூதர் பரிசுத்த ஆவி உள்ளே வந்து உங்கள் மீது இருக்கும் அடையாளமாகிய அவருடைய பிரசனத்தால் உங்களை அடையாளம் காணட்டும். பின்னர் நீங்கள் வேறு யாருடைய வார்த்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. அவர் தனக்காக பேச இருக்கிறார். அவர் வார்த்தை, அது சரி. தேவனின் அடையாளமாக அவரை அடையாளம் காண்பது. அவள் தன் வீட்டை தூதர்களுக்காக பயன்படுத்தினாள். பின்னர் அவள் நம்பும் அனைத்து நகரங்களையும் ஒரே அடையாளத்தின் கீழ் கொண்டு வந்தார். இன்று சபை அப்படித்தான் செய்ய வேண்டும். விசுவாசிக்கும் அனைத்தையும் அடையாளத்தின் கீழ் பெறுகிறது. சகோதரர் பிரணாம் மேலும் கூறினார், அப்போஸ்தலர்கள் வீடு வீடாக சென்று மக்களுடன் அப்பத்தை உடைத்தார்கள். மேலும் அங்கு பெரிய அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டன. தேவன் எப்போதும் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மனிதன் மூலம் தம் மக்களை வழி நடத்துகிறார். இன்று தேவன் மீண்டும் வீட்டு டேப் சேவைகளை நடத்த நம்மை வழி நடத்தியுள்ளார். ஏனென்றால் சபைகள் மற்றும் அரசாங்கங்களின் கூட்டமைப்பு நமது பாரம்பரிய சபை கட்டிடங்களை மூடிடும். இந்த நேரத்தில் நம்மை ஆதரிக்க சேமிக்கப்பட்ட உணவு ஏற்கனவே நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. சபைக்கு செல்வதற்கான பாரம்பரிய வழி வேகமாக மறைந்து வருகிறது. மேலும் தேவன் இன்னும் 7வது தேவதூதர் வில்லியம் மரியன் பிரணாம் மூலம் தனது ஆட்டுக்குட்டிகளுக்கு உணவளிக்கிறார். இப்போது பிரணாம் கூடாரத்தில் இருந்து சகோதரர் ஜோசப் பிரணாம் எழுதிய கழுகுகள் ஒன்று கூடும் கடிதம். அன்புள்ள ராஜரீக ஆசாரியத்துவமே, எல்லோரும் உங்கள் விரலை கடிக்கவும், உங்கள் ஆன்மாவை கிள்ளவும், உங்கள் இருதயத்தை பறிக்கவும் இன்று இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டிகள் கூச்சலிடுகிறார்கள். இன்று இந்த தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறியுள்ளது. இந்த மகிமையான நாட்களில் ஒன்று, இந்த ஒருங்கிணைந்த சபை கூட்டமைப்பு ஒன்றாக சென்று புதிய போப் அமெரிக்காவிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு தீர்க்க தரிசனத்தின்படி அங்கு வைக்கப்படும் போது அவர்கள் மிருகத்தை போன்ற ஒரு உருவத்தை உருவாக்குவார்கள் என்று நான் நம்புகிறேன். தேவனின் குரலான தீர்க்கதரிசி டிசம்பர் 19, 1954 அன்று இதை பேசினார். 9 மாதங்களுக்கு பிறகு இப்போது போப் லியோ 14 என்று அழைக்கப்படும் ராபர்ட் பிரீவோஸ்ட் பிறந்தார். அவர் இப்போது ரோமின் புதிய போப். இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது நிறைவேறியுள்ளது. மே 7, 1946 அன்று தேவன் தனது தீர்க்கதரிசியை இந்தியானாவின் கிரீன்ஸ் மில்லில் அவருக்கு தனது பணியை வழங்கி உலகிற்கு அறிவிக்க வைத்தார். இவர் எனது வலிமை மிக்க 7வது தேவதூதர். உலகிற்கு எனது குரல், அவருக்கு செவி கொடுங்கள். 8 வருடங்களுக்கு முன்பு இந்தியானாவின் கிரீன்ஸ் மில்லில் என்னை சந்திக்க கர்த்தருடைய தூதன் சிறு வயதிலிருந்தே என்னை பின்தொடர்ந்து தரிசனங்களை காட்டி நான் அவரிடம் சென்றபோது அவர், நீ உண்மையுள்ளவனாக இருந்தால், மக்கள் உன்னை நம்பும்படி செய்தால் ஜெபத்திற்கு முன் எதுவும் நிற்காது என்றார். வில்லியம் மரியன் பிரணாம் உலகிற்கு தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குரல். தேவனின் வார்த்தை வரும் ஒரு வலிமையான தீர்க்கதரிசி. வார்த்தையின்படி அவர் தேவனின் வார்த்தையின் ஒரே தெய்வீக மொழிபெயர்ப்பாளர். அக்னி ஸ்தம்பத்தால் அவர் தேவனால் மட்டுமே நியாயப்படுத்தப்பட்டார். மே 7, 2025 அன்று சாத்தான் ரோமில் உள்ள சிஸ்டைன் தேவாலயத்தில் தனது கார்டினல்களின் கூட்டத்தை வைத்தான். கர்த்தர் உரைக்கிறதாவதை நிறைவேற்றினான். வெள்ளை புகையின் குமிழியுடன் மனிதனால் அவர் உறுதியளிக்கப்பட்டார்.
உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்துவின் மனவாட்டிகள் தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை நாம் கேட்கும்போது, நம் கண்களால் பார்க்கும்போதும் கர்த்தரில் மகிழ்ந்து கூச்சலிட்டு கத்துகிறார்கள், துதிக்கிறார்கள். நம் கண்களுக்கு முன்பாக செங்கடல் திறந்திருப்பதை பார்ப்பது போல் இருக்கிறது. வானத்திலிருந்து விழும் புதிய மன்னா, மனவாட்டிகளுக்கு உணவளிக்கும் லட்சக்கணக்கான காடைகள், பாறையிலிருந்து தண்ணீர் வருகிறது, நெருப்பு இறங்கி எலியாவுடன் பலியை விழுங்குகிறது. தீர்க்க தரிசனம் ஒவ்வொரு நாளும் நிறைவேறி வருகிறது. தேவனின் வாக்குறுதி அளிக்கப்பட்ட வார்த்தை நம் வாழ்வில் வெளிப்படுகிறது. நம்மை சுற்றிலும் விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. மனவாட்டிகள் வார்த்தையை கேட்டு நம்புவதன் மூலம் தன்னை தயார்படுத்தி கொண்டால் நாம் தான் மாம்சமான வார்த்தை. உண்மையிலேயே நாம் வந்துவிட்டோம். நேரம் நெருங்கிவிட்டது. மனவாட்டிகள் உலகம் முழுவதும் மகிழ்ச்சி அடைந்து ஒன்றிணைந்து கொண்டிருக்கிறார். நாம் தேவனின் ராஜரீக ஆசாரியத்துவம், ஒரு பரிசுத்த தேசம், அழைக்கப்பட்ட, தேர்ந்தெடுக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட மற்றும் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு விசித்திரமான மக்கள் என்று தீர்க்கதரிசி மனவாட்டிகளுக்கு உறுதியளிக்கிறார். நாம் இப்போது தேவனின் குமாரன்கள் மற்றும் குமாரத்திகள். தேவனின் ஆவியால் வழிநடத்தப்படுகிறார்கள். மனிதனால் அல்ல, ஆனால் ஆவியால். சந்தேகத்திற்கு இடமின்றி நாம் அவருடைய மனவாட்டிகள் என்பதை நாம் அறிவோம். நம் விசுவாசம் ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை எட்டுகிறது. நம்மை தடுக்கவோ அல்லது மெதுவாக்கவோ யாரும் இல்லை. தேவன் அதை நம் இருதயத்திலும் ஆன்மாவிலும் வெளிப்படுத்தி நங்கூரமிட்டுள்ளார். மனவாட்டிகள் நாம் யார் என்பதை முழுமையாக அங்கீகரித்துள்ளார்கள். நாம் நமது ஆவிக்குரிய வாக்குறுதி அளிக்கப்பட்ட தேசத்தில் இருக்கிறோம். எல்லாவற்றையும் முழுமையாக கொண்டுள்ளோம். நமக்கு பரலோக அமைதி, பரலோக ஆசீர்வாதங்கள், பரலோக ஆவி உள்ளது. எல்லாம் நம்முடையது. அடுத்து அவர் நமக்காக வைத்திருப்பதற்கு நாம் தயாராகி வருகிறோம். கர்த்தருடைய எக்காலம் ஒலிக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள். இந்த வான உடல்கள் இறங்கி வந்து பூமிக்குரிய மகிமைப்படுத்தப்பட்ட உடல்களை தரிசனத்துக் கொண்டு ஒரு கணத்தில், ஒரு இமைப்பொழுதில் மாற்றப்படும். அவர்களுடன் சேர்ந்து கர்த்தரை ஆகாயத்தில் சந்திக்க நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். என்ன ஒரு நாள், என்ன ஒரு நேரம்! நம் ஆன்மாக்களில் நாம் அனைவரும் உணர்வதை மனித வார்த்தைகளால் சொல்ல எனக்கு வழியில்லை. நம் இருதயங்களை துடிக்கின்றன. நாம் அதை செய்யவில்லை. பரிசுத்த ஆவி நமக்குள் பொங்கி எழும் ஒரு ஊற்று கிணறு போன்றது. மனவாட்டி ஆதாமின் நாட்களில் இருந்து இந்த தருணத்திற்காக காத்திருக்கிறாள். இப்போது நாம் இங்கே இருக்கிறோம். நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நாங்கள் உங்களை அழைக்கிறோம். நாங்கள் உங்களிடம் மன்றாடுகிறோம். உலகம் இதுவரை அறிந்திராத மிக அற்புதமான நேரத்திற்கு எங்களுடன் இணையுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு ஜெஃபர்சன்வில் நேரத்தில் தேவனின் குரல் அவருடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகையில் 60-0518 புத்திர சுவிகாரம் பாகம் 2 என்ற செய்தியை நாம் கேட்போம். சகோதரர் ஜோசப் பிரணாம். செய்திக்கு முன் படிக்க வேண்டிய வேத வசனங்கள்: ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், எபேசியர் 1வது அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 9ஆம் வசனம் வரை, எபிரேயர் 6ஆம் அதிகாரம், மேலும் யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அடுத்த முறை வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம். www.branhamtabernacle.org. மேலும் பிற மொழிகளுக்கு www.svfellowship.info.